بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، به نستعينه ونستغفره، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவனை புகழ்ந்தவனாக, அவனிடமே உதவி கூறியவனாக, நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய இந்த புனிதமான அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகின்ற இந்த அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகை சம்பந்தமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான யுஸல்லி பஅதல் ஜும்ஆ ரக்அத்தைனி ஃபி பைத்திஹி, புகாரியிலே கிதாபுல் ஜும்ஆ என்ற அத்தியாயத்தில் பாபு ஸலா பஅதல் ஜும்ஆ, ஜும்ஆவுக்கு பின்னால் தொழும் பாடம் என்ற அல்ல தொழுகை, ஜும்ஆவுக்கு பின்னால் தொழுகை என்ற பாடத்திலே வந்திருக்கின்ற இந்த ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜும்ஆவுக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் தொழுவார்கள், ஃபி பைத்திஹி, அவருடைய வீட்டிலே தொழுவார்கள் என்று வந்திருக்கிறது. இது நான் கூறியதை போன்று புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் ஜும்ஆத ஃபல்யுஸல்லி பஅதஹா அர்பஅன், உங்களில் ஒருவர் ஜும்ஆ தொழுகையை தொழுதாரையானால் ஜும்ஆ தொழுகைக்கு பின்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளவும் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது பொதுவாக வந்திருக்கின்ற ஹதீஸ். இதுவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபுல் ஜும்ஆ, ஜும்ஆ என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 6 ரக்காத்துக்கள் என்றும் வந்திருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி பஅதல் ஜும்ஆ சித்தன், ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு 6 ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்ற செய்தி அபூதாவுத் கிதாபு ஸலா, அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே இமாம் அபூதாவுத் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லது அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், அன்னல் இன்சான் இதா ஸல்லா ஃபில் மஸ்ஜிதி ஸல்லா அர்பஅன், பள்ளியிலே தொழுதால் ஜும்ஆக்கு பிறகு சுன்னத்தான தொழுகையை பள்ளியில் தொழுதால் 4 என்றும், வைன் ஸல்லா ஃபில் பைத்தி ஸல்லா ரக்அத்தைனி, வீட்டிலே தொழுதால் 2 ரக்காத்துக்கள் தொழுவான் என்றும் அவர்கள் இந்த கருத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வீட்டிலே 2ம் பள்ளியிலே 4 என்று. ஆனால் வல் அவுலா, ஏற்றமாகிறது, ஷேக் அல்லாமா முஹம்மது பின் ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், ஏற்றம் யுஸல்லி அர்பஅன் ஸவாஅன் கான ஃபில் பைத் அவ் ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலேயோ அல்லது வீட்டிலேயோ எங்கே தொழுதாலும் ஜும்ஆவுக்கு பிறகு 4 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு. அவர் சொல்லக்கூடிய காரணம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக இதா ஸல்லா அஹதுக்கும் ஜும்ஆத, ஜும்ஆ தொழுகையை உங்களொருவர் தொழுதாரையானால் ஃபல்யுஸல்லி பஅதஹா அர்பஅன், அதற்கு பின்னால் 4 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளவும் என்று நபிகளார் பொதுவாக அறிவித்திருப்பதனால், ஆகவே வீட்டிலே தொழுதாலமோ அல்லது பள்ளியிலே தொழுதாலமோ 4 ரக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.